அஸ்வன் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். JEE அட்வான்ஸ்டு 2024 மாணவர்கள் அதிபயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சூழலில் தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொரு வருடங்களும் எவ்வளவு மாணவர்கள் IITக்குள்ளே போகிறாங்க அப்படிங்கிற டேட்டாவை நம்முடைய மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னும் நாம் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் சென்ற வருடத்தை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கிறதாகவும் பார்க்குறோம் நம்பரில். பட் ஆல் ஓவர் ரேங்கிங்கில் எந்த ஸ்டேட் முதலிடத்தில் இருக்குது, எந்த ஸ்டேட் கடைசியில் இருக்குது, நாம் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், மொத்தம் எவ்வளவு அட்மிஷன் ஆகிருக்கு போன வருஷம், அதில் எத்தனை மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து IITயில் படிக்கிறாங்கிற எல்லா டேட்டாவையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தட் நீங்களும் இதை தெரிந்து கொள்ள முடியும். அரசு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளும் கட்டாயமாக இதை தெரிந்து கொண்டு இதுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல நடவடிக்கையை எடுத்தால் மட்டுமே தான் தமிழகம் அனைத்து மாநிலங்களுக்கு மத்தியில் நம்பர் 1 இடத்தை எட்டி பிடிக்கும் என்றும் நாம் நினைக்கிறோம். இருந்தாலும் இப்பொழுது இந்த டேட்டாவை பார்க்கலாம். IIT's அட்மிஷன்ஸ் 2024க்கான அனாலிசிஸில் 2022லையும் 2023யும் எத்தனை மாணவர்கள் IITயில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டிலிருந்தும் அப்படிங்கிற இன்டெப்த் டேட்டாவை வி காட் இட். இதில் பாருங்கள், 2022 டேட்டா இது, 2023ல் ஜாயின் பண்ணின டேட்டா இது. ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 2022ல் 2184 ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 2023ல் கிட்டத்தட்ட 600 மாணவர்கள் சேர்ந்து 2760 மாணவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மட்டும் IITயில் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பர்சன்டேஜ் ஷேர் 2022ல் 13.15 முதல் இடத்தில் இருந்தார்கள். பெர்சன்டேஜ் ஷேர் இன் 2023ல் 15.92. அப்போ என்ன அர்த்தம்னா மொத்தம் 100% சீட்டுனா அதில் 13% போன வருஷம் இருந்தது, இந்த வருஷம் 16% மாறி இருக்கிறார்கள் ராஜஸ்தான் மாணவர்கள். முதல் இடத்துல இருக்கிறாங்க. இந்த வருஷமும் ரேங்க் நம்பர் 1 தான், போன வருஷமும் ரேங்க் நம்பர் 1 தான். சரி சார், மொத்தம் எத்தனை பேர் படித்தாங்கங்கிற டேட்டாவை காமிக்கிறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா 17,340 அட்மிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க IITஸில். அதற்கு முந்தின வருடம் 16,614 அட்மிஷன்ஸ் போட்டிருக்கிறாங்க. இதில் முதலிடத்தில் இருந்த ராஜஸ்தான், இரண்டாவது இடத்துல எந்த ஸ்டேட் இருக்குன்னு பார்க்கலாம். ஆந்திர பிரதேசம் 2022ல் 1428 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. 2023ல் 2028 இங்கேயும் 600 மாணவர்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. 8.60 இருந்த 2022 வித் 5th ரேங்கில் இருந்தவங்க 3% அதிகமாகி 11.70% இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள் ஆந்திர பிரதேஷ். ஃபாலோட் பை த தெலங்கானாவில் 2022ல் 1644 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. 2023ல் 2003 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. 400 மாணவர்கள் அதிகமாக சேர்ந்திருக்கிறார்கள். 9.90 இருந்த 2022 11.55 2023 மாறிப்போய் 3வது இடத்தை பிடித்திருக்கிறார்கள். மகாராஷ்டிரா 1747 in 2022, 1846 in 2023. Their 2023 rank is rank number 4. Uttar Pradesh 2131 in 2022, 1765 in 2023. 300 மாணவர்கள் கீழே போய் 2022ல் 12.83 இருந்தது. 2023ல் 10.18 5ஆம் இடத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். சென்ற வருடம் 5ஆம் இடத்தில் இருந்த ஆந்திர பிரதேஷ் 2ஆம் இடத்திலையும் மத்திய பிரதேஷ் 2ஆம் இடத்திலிருந்து இந்த வருடம் 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. அடுத்து ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் 703 in 2022, 762 in 2023. மத்திய பிரதேஷ் 1038 in 2022, 731 in 2023. டெல்லி 869 in 2022, 685 in 2023. பீகார் 965 in 2022, 626 in 2023. வெஸ்ட் பெங்கால் 681 in 2022, 620 in 2023. Karnataka 421 in 2022, 585 in 2023. Gujarat 526 in 2022 to 576 in 2023. Our TamilNadu 436 in 2022 and 545 in 2023. மற்ற மாநிலங்கள் கொஞ்சம் குறைந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றன. இஃப் யூ செக் வெஸ்ட் பெங்கால், பீகார், டெல்லி இதெல்லாம் கொஞ்சம் குறைந்து கொண்டு போயிருக்கக்கூடிய சூழலில் ஒரு 100 மாணவர்கள் சென்ற வருடம் தமிழ்நாட்டிலிருந்து எக்ஸ்ட்ராவாக IITக்கு போயிருக்கிறாங்க. 436 அப்படிங்கிறது 545 இன்க்ரீஸ் ஆகி 2.62, அதாவது
முதல் இடத்துல 13 இருந்திருக்கிறாங்க ராஜஸ்தான் போன வருஷம். நம்மளது வெறும் 2.62% இருந்தது. 12வது இடத்தில் இருந்தார்கள். இந்த வருடம் 3.14%, அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஜாயின்ட் இன் ஐஐடிங்கிறது இன்க்ரீஸ் ஆனாலும் ஆல் ஓவர் ரேங்கிங்கில் 13வது இடத்திற்கு ஒரு இடம் கீழே இறங்கி 13வது இடத்திற்கு வந்திருக்கிறார்கள் நம் தமிழ்நாடு. அவர் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் ஒர்க் ஹார்ட், தே மஸ்ட் அப்ளை. நம்ம அப்ளிகேஷனே போட மாட்டேங்கிறோம். அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்திற்குண்டான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். நம்ம அப்ளிகேஷனை போட்டால் தானே சம்திங் வி கேன் நம்ம ஜெயிக்கவே முடியும். ராஜஸ்தானில் 2023 24,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க, 23,000 பேர் எழுதியிருக்கிறாங்க, 6,229 பேர் குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்க. பர்சன்டேஜ் ஷேர் பார்த்தீங்கன்னா 14.23. இதே தெலங்கானாவில் 19,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி 18,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் 22,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆந்திராவில் 17,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. மகாராஷ்டிராவில் 16,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. டெல்லியில் 7,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. ஹரியானாவில் 7,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. மத்திய பிரதேசில் 8,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. வெஸ்ட் பெங்காலில் 6,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் 7,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. பீகாரில் 9,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. குஜராத்தில் 4,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 6,000 பேர் எழுதியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தானுக்கும் 3 மடங்கு நாம் குறைவாக இருக்கிறோம். அப்போ நாம் இந்த இடத்துல ஜேஇஇ மெயின்ஸுக்கு போடக்கூடிய அப்ளிகேஷன் நம்பர் மிகவும் அதிகமாக வேண்டும். கட்டாயமாக ஒரு நேற்று கூட ஒரு பேரண்ட் சொன்னாங்க, நீங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுல நிறைய மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டும் ஜேஇக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. ஐ நெவர் சே பிகாஸ் ஆஃப் மீ அலோன் the numbers are increasing in Tamil Nadu. My aim is to make all the physics, chemistry and mathematics studying students to apply for JEE mains, because then only we can compete with top other states in the country. இல்லைன்னா நம்ம தோற்று போயிடுவோம், தமிழ்நாடு கீழே போயிடும். விடவே கூடாது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்ளை பண்ணுங்கள். ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ ரெண்டாவது, ஜேஇ மெயின்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதற்கப்புறம் அதில் ஜெயிச்சா இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக கூடும். கூடுறப்ப தான் பார்த்தீங்கன்னா நமக்கான அட்மிஷன்ஸ் அதிகமாகும். அப்போது நம்முடைய மாணவர்கள் 6,535 பேர் அப்பியர் ஆகி குவாலிஃபை ஆனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,269. அதில் 545 பேர்த்துக்கு சீட்டு கிடச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? குவாலிஃபை ஆனதில் 50% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 60% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட்டு கிடைக்கிறது இல்லை, 40% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சீட்டு வாங்கியிருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் 402 and 341, பஞ்சாப் 217, 307, கேரளா 181, 239. கேரளாவும் பாருங்கள் கிட்டத்தட்ட 50 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க இந்த வருஷம். ஒடிஷா 232 and 204, சத்தீஸ்கர் 194, 165, உத்தரகாண்ட் 179, 159, அஸ்ஸாம் 151 and 101, சண்டிகர் 120 to 71, ஹிமாச்சல் பிரதேஷ் 41, 47, ஜம்மு அண்ட் காஷ்மீர் 41, 44, திரிபுரா 20, then 30, அருணாச்சல் பிரதேஷ் 15, 26. என்ஆர்ஐ வெளிநாட்டவர்கள் அட்வான்ஸ்டு மூலமாக உள்ளுக்குள்ளே வந்தது 2022 0, ஆனால் இந்த வருடம் 2023 20. கோவா 15, 17, புதுச்சேரி 8, 15, லடாக் 8, 6, மேகாலயா 3, 5, தாத்ரா அண்ட் நகர் ஹாவேலி 0 in 2022, 4 in 2023, மணிப்பூர் 2 in 2022, 3 in 2023, நாகாலாந்து 1 and 2, டாமன் அண்ட் டையூ 5 in 2022 and 1 in 2023, லக்ஷதீப் 0 and 2023 it has opened the account for 1, Andaman and Nicobar Islands 2 in 2022 and 0 in 2023, Mizoram 4 in 2022, 0 in 2023, Sikkim nothing in 2022, nothing in 2023. Total number of admissions in 2022 is 16,614 and in 2023 it is 17,340. So this is what the analysis. 1,89,486 மாணவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க போன வருஷம். அதில் எழுதுனது எத்தனை பேருன்னா 1,80,372 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் குவாலிஃபை ஆனது எத்தனைன்னா 43,769. அப்போது இந்த 43,769 எத்தனை சதவீதம் குவாலிஃபை ஆகியிருக்கிறாங்கன்னா 43,769 ராஜஸ்தான் மாணவர்கள் 14% இருக்கிறாங்க, தெலங்கானா மாணவர்கள் 11% இருக்கிறாங்க, உத்தரப்பிரதேஷ் 11%, ஆந்திரா 10%, மகாராஷ்டிரா 10%, டெல்லி 4%, ஹரியானா 4%, மத்திய பிரதேஷ் 4%, வெஸ்ட் பெங்கால் 4%, கர்நாடகா 4%, பீகார்
மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க நம்பர்ஸ்லேயும் நம்மளை விட அதிகம் அட்மிஷனில் இருக்குது, குவாலிஃபை ஆனதுலேயும் அதிகம் இருக்கிறாங்க. 3.57. குஜராத் 3.36, தமிழ்நாடு வெறும் 2.90 தான். அப்போ குவாலிஃபையான 43,769 பேரில் 2.90 மாணவர்கள் தான் தமிழ்நாட்டிலிருந்து குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. அப்ளை பண்ணினது என்னமோ நம்ம 7,433 பேர் அப்ளை பண்ணி அதுலேயும் 1000 பேர் எழுதலை. 6,535 பேர் எழுதி 1,269 பேர் குவாலிஃபை ஆகி 545 மாணவர்கள் அட்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. இன்று நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா யூ கேன் செக் அட்மிஷன் வாங்கினதில் நம்முடைய மாணவர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த இடத்துல அனாலிசிஸை எடுத்து பார்க்குறப்போ இதை ஆட் பண்ணுங்கள். 4 ஸ்டேட் 5 ஸ்டேட் மட்டுமே கிட்டத்தட்ட 50% சீட்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டேட்டும் சேர்ந்து 50% கூட இல்லை. இங்கே பாருங்கள், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் 15, 11, 11, 10, 10 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 58%, 59% சீட். அப்போ ஆவரேஜாக 60% சீட்டு இந்த 5 ஸ்டேட்டே பிடிச்சிடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 40% சீட்டு தான் அத்தனை பேர் சேர்ந்து. அப்போ இந்த 3.44ங்கிறது என்ன உணர்த்துது அப்படின்னா, மொத்தம் 100% சீட், அதாவது ஒரு ஐஐடியில் 100 பேர் படிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து படிக்கக்கூடியவர்கள் 3 பேர். அப்போ 100க்கு 3 ஸ்டூடெண்ட் உள்ளுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. ஆனால் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் 100க்கு 16 மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க. ஆந்திர பிரதேசில் 12 மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க. தெலங்கானாலையும் 12 மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க. மகாராஷ்டிராவில் 11 மாணவர்கள் உட்காந்துருப்பாங்க. உத்தரப்பிரதேசில் 10 மாணவர்கள் இருப்பாங்க. நாம் 3 மாணவர்கள் இருப்போம். ரைட். ஸோ அதனால் நம்முடைய மாணவர்கள் மெயினாக ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கான முக்கியமான பாதையை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லா ஐஐடிலையும் போய் கட்டாயம் படிக்கணும். அந்த ஐஐடி தான் இந்த ஐஐடி தான் இல்லாமல் எல்லா ஐஐடிலையும் போய் படிங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை இன்றும் கொஞ்சம் கீழ்தான் இருக்கிறது. நாம் எழுந்து நின்று ஜெயிக்க தொடங்கினால் யாரும் நம் முன்னால் நிற்க முடியாது. நம் தமிழகத்தை நாம் உயர்த்தியே தீருவோம். அதற்கு அனைத்து மாணவர்களும் ஜேஇ மெயின்ஸுக்கு முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி எழுதுங்க. ஜெயிப்பதும் தோற்பதும் பின்னால். இன்று நீங்கள் அந்த போட்டியில் இருக்கிறீர்களா அப்படிங்கிறத முக்கியம். லெட் அஸ் மேக் ஆல் தி தமிழ்நாடு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் ஜேஇ மெயின்ஸ் இன் அட்லீஸ்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர், ஃப்ரம் 2025. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வழக்கம் போல் ஜேஇ அட்வான்ஸ்ட், ஜேஇ மெயின்ஸ், ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன இன்புட்டை வழக்கம் போல் நம்ம கொடுத்துட்டே இருக்க போகிறோம். கட்டாயம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உள்ளுக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிறது இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது ஒரு ஐ ஓப்பனர் வீடியோவாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.